ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். நான் வந்து ஃபன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்ன்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். குட்டீஸ்க்கு வந்து ஃபன்னாக எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இதுவும் அதே மாதிரியான ஒரு வீடியோ தான். பட் இதில் வந்து நான் குட்டி பசங்க விளையாடுறதுக்கான அந்த பசில்ஸ் அதை மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பசில் பாருங்கள். இது வந்து அனிமல்ஸ்லாம் இருக்க பசில். இது வந்து 60 பசில்ஸ் இருக்கும், 60 பீசஸ் இருக்கும். இது மாதிரி இது வந்து ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பசில். ஸோ நீங்கள் இப்போ தான் பசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 16-20 வேர்ட்ஸ் இருக்கு, 16-20 பசில்ஸ் இருக்கா மாதிரி, 20 பீசஸ் இருக்கா மாதிரி பசிலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 16 பீசஸ் பசில் வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து சூப்பராக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஓகே இது பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அதுக்கப்புறம் வந்து இந்த பசில் வாங்கினேன். இது வந்து 60 பீசஸ். இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நம்மளும் கூட உட்காந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களே கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களே கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பசில்ஸ் வாங்கினேன். இது வந்து வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுற பசில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 லெட்டர் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்கும் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களுக்கு விளையாடிக்கிட்டே வந்து அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதை மாதிரி இதில் வந்து 30 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 13 to 3 90 பீசஸ் இருக்கும். இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுவும் நல்லா விளையாடுறாங்க. இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய வாட்டி விளையாடியுமே இது வந்து நல்லா இருக்குது. இந்த பசிலோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ நான் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து பிளானட் பசில். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும் கடைசியாக. இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பசில் செட்டு. இது வந்து இந்த மாதிரி ஒரு டின்லேயே வருது. 30 ஜம்போ பீசஸ் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல பெருசாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பசில்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. இது பார்த்திங்கன்னா அல்டிமேட் பசில் செட் ஸ்பெல்லிங். இதில் வந்து 4 லெட்டர் வேர்ட்ஸும் இருக்கும், அதே மாதிரி 3 லெட்டர் வேர்ட்ஸும் இருக்கும். இது வந்து 1 or 2 பீசஸ் இருக்குது இந்த பசில் பீசஸ். இதோட வந்து ஒரு வைப் க்ளீன் புக்கு, அதாவது இந்த புக்கு ஒன்று தராங்க. ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டீஸோட பர்த்டே கிஃப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்களே எழுதுகிற மாதிரி இருக்கும். இதோட வந்து இந்த மாதிரி ஒரு பென் ஒன்று கொடுக்குறாங்க, ஸ்கெட்சு. இதில் வந்து நம்ம எழுதிட்டோம்னா இதை வச்சு நம்ம இப்படி எரேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இது. ஸோ இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய வேர்ட்ஸு எல்லாமே இப்போ பாருங்கள், இங்கே ஜம்பிள்டு லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அவங்க குழந்தைங்க கரெக்டாக போடுற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி போகலாம். ஸோ இந்த புக்கு ஒன்று தராங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்டர் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி போஸ்டர் இது வந்து நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒட்டி வைக்கிறது தானே, ஒட்டி வச்சிடலாம். இந்த போஸ்டர்லேயும் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த செட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷேப்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக் ஒன்று இருக்குது. ஸோ இதை மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து இந்த ஷேப்ஸை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மேக்னெட்டிக் போர்ட் மாதிரி இருக்கும். இதில் வந்து பின்னாடி மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ இது வந்து இதில் வச்சு நம்ம இந்த ஷேப்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணலாம். இதெல்லாம் குழந்தைங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு டாய்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த புக்கு வந்து ஒன்று காட்டணும்னு நினச்சேன். ஸோ உங்ககிட்ட இன்னும் சின்ன குழந்தைங்க இருக்காங்க. என்னோடய குட்டீஸ்க்கு வந்து 4 years ஆகுது. இது பாருங்கள். இப்போது சப்போஸ் உங்ககிட்ட இன்னுமே குட்டி ஒரு 2.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இதில் மொத்தம் 20 புக்ஸ் இருக்கும். இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். 20 புக்ஸ். இது மாதிரி குட்டி புக்ஸ் தான். இவ்வளோ தான் இருக்கும் புக்கோட சைஸே. இது மாதிரி
நிறைய இருக்குது. லைக் இந்த மாதிரி பிக்சரோட ஹார்ட் போர்டு, இது நல்ல ஸ்ட்ராங் மெட்டீரியல். ஸோ குட்டி குழந்தைங்களுக்குலாம் அவங்க இது கிழிச்சிடுவாங்க அப்படிலாம் நம்ம பயப்படவே வேண்டாம். இது அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இது. ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய வொக்காபுலரி வந்து இதனால அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பசில்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு போரும் அடிக்காமல் இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு நிறைய வேர்ட்ஸும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து குட்டீஸ் இந்த பசில் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த செட்ஸில் வந்து ஒரு சிலது குட்டீஸோட பர்த்டே கிஃப்ட்ஸ். ஸோ இது வந்து இன்னொரு குழந்தைங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 200 to 500 அந்த மாதிரி இருக்கும். நான் இதோட லிங்க்ஸ் எல்லாமே அமேசானில் தான் வாங்கினது. ஸோ லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. Dog. Third letter W. Very good. Good dog. It's okay. நான் அடுத்தது யாக்கு நான் வெயிட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? First letter Y. Good dog. நீ good dog சொல்லாத. Next letter A. அம்மு எப்படி?
Third letter K. Very good. Kuni. Y A A. Yeah. Good. What is that? Fox. What is the second letter? Now? Fan. Fox. அது third second fox. It. Ox. Oh. Good job. எங்க தேடு. வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.